வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது எமது தாய்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதன் பிறந்தவுடன் முதலில் கேட்கும் மொழி தாயின் குரல். அந்த குரலோடு வளர்ந்து மனதில் பதியும் மொழியே தாய்மொழியாகும். எமது தாய்மொழி தமிழாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறும் செழுமையான இலக்கிய பாரம்பரியமும் கொண்ட மொழி தமிழ். இது உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தமிழ் மொழி இனிமையாகவும் எளிமையாகவும் கொண்டது. எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் தமிழுக்கு உண்டு. சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், குறுந்தொகைகள், திருக்குறள் போன்ற அரிய நூல்கள் தமிழின் சிறப்பை எடுத்து கூறுகின்றன. தாய்மொழி மனிதனின் சிந்தனையை வளப்படுத்தி அறிவு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகின்றது. ஒரு இனத்தின் அடையாளம் அதன் மொழியாகும். மொழி இல்லாமல் கலாச்சாரம் நிலைக்க முடியாது. நம் பழக்க வழக்கங்கள், மரபுகள், பண்பாடு அனைத்தும் மொழியின் மூலம் தலைமுறையிலிருந்து தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன. இன்று ஆங்கிலம், ஹிந்தி போன்ற மொழிகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் தாய்மொழியை புறக்கணிப்பது தவறு. அது நமது அடையாளத்தை இழக்கச் செய்யும். ஆகவே தாய்மொழியை பேணி பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். பள்ளிகளில் தமிழை ஊக்குவிப்பது, இலக்கியங்களை படிப்பிப்பது, பேச்சு போட்டிகள் நடாத்துவது, வீட்டிலும் சமுதாயத்திலும் தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுப்பதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மொழியை ஊக்குவிக்க முடியும். தமிழ் மொழியை நேசித்து வளர்த்தால் நமது பண்பாடும் செல்வமும் நிலைத்து நிற்கும். தாய்மொழி என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது நமது உயிர் நாடி. அதை பாதுகாத்தால் நமது கலாச்சாரம் என்றும் வாழும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.